நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தமிழ்லையும் பிரெஞ்சிலையும் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். L'Éternel Dieu prit l'homme et le plaça dans le jardin d'Éden pour le cultiver et pour le garder. Amen. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பயன்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இங்கே பார்த்தோம், எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் மனுஷனை படைச்ச அந்த பூமியை உருவாக்கி வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர். வானத்தில் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அப்படி அந்த கோள்களை எல்லாம் வானத்தில் படைத்தவர். பூமியில் வந்து இந்த பூமியில் மனுஷனை உருவாக்கினார் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆதியாகமத்தில் படிச்சிருப்போம். இந்த மனுஷனை உருவாக்கி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து மனுஷனை சொல்கிறார். அவர் வார்த்தையால் சொல்லி என்ன செய்கிறார், அதை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவர் வந்து அவர் அந்த வார்த்தையால் அவர் சொல்கிறார், இதை நீ காக்கவும் பண்படுத்தவும். அப்போ பார்த்த மனுஷனா நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். பண்படுத்த வேண்டும். பண்படுத்துதலண்டா என்னண்டு? பண்படுத்தலண்டா தெரியும் எல்லாரும். இப்போ ஒரு தோட்டத்தை பண்படுத்த வேண்டும்னு சொன்னால், அதை பயிர் செய்ய வேண்டும்னு சொன்னால், அந்த தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும்? அதில் களை பிடுங்கணும், கொத்தணும், மரங்கள் காடுகளாக இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அப்போ கல்லுகள் இருந்திருக்கும். அப்போ இதை பண்படுத்துறதுக்கு அந்த தோட்டத்தை ஒரு பயிர் செய்யக்கு உரிய ஒரு நிலமாக மாற்ற வேண்டும்னு சொன்னால் அதற்குரிய ஆயுதங்கள் தேவை. இப்போ சொன்னால் மிஷின்கள் இருக்குது, அந்த வேரை பிடுங்க, கல்லுகளை கிளற, அதை எல்லாம் உள்ள எல்லாத்தையும் மிஷின் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அது எதுவுமே இல்லை. அப்போ எப்படி ஆதாமால 2 பேர் தான் இருந்திடும். அப்போ இவ்வளத்தை செய்ய அவரால் எப்படி முடிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் அதை தான் தியானிக்க போகிறோம். அப்போ அவர் சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கு அந்த பணியை கொடுத்த உடனே ஆதாம் என்ன செய்கிறார்? இவர் வந்து ஆண்டவர் வார்த்தையால தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆதாமுக்கும் வார்த்தையை தான் சொன்னார், நீ இந்த தோட்டத்தை பண்படுத்தன்னு சொல்லி. அப்போ ஆதாமிட்ட வந்து இந்த கருவிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆதாம் என்ன செய்தார்? ஆதாமும் இப்படித்தான் தன்னுடைய வார்த்தையாலான்னு சொன்னார். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் தன்னுடைய சாயினாலே அவருடைய நாவின் சுவாசத்தினால மனிதரை உருவாக்கினார், வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையில அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம் என்னன்னு சொன்னால் வார்த்தை. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமின் நாவில வைத்தார். அப்ப நாவில வச்சோன்னா அந்த நாவின் அதிகாரம் அவர் சொல்றார், இந்த இடத்த இந்த கல்லுகள் இல்லாம போகணும், இந்த மண்ணை வந்து பண்படுத்தணும், இதில் உள்ள வேறுகளை இதில் தேவையில்லாத எல்லாம் மற்ற போகணும், இதை பயிரிடக்கூடிய ஒரு நிலமாக இந்த நிலம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் வார்த்தையினால அதை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆதாம் சொன்ன உடனே என்ன செய்து எல்லாம் கீழ்ப்படிந்தது. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு பயிரை செய்ய வேணும்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் கிரிய செய்ய வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் வந்து எங்களுடைய இருதயம் என்ற இந்த விளைநிலம் பயிரிடப்பட வேண்டும், பதப்படுத்தப்பட வேண்டும். இந்த இருதயத்தில் உள்ள தேவையில்லாத களைகள் பிடுங்கப்பட வேண்டும், தேவையில்லாத கல்லுகள், தேவையில்லாத மரங்கள், வேர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவர் ஒரு பயிரை விதைச்சு அந்த பயிர் முளைச்சு இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அந்த விசுவாசம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு கிரிய செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயம் என்ற இந்த விளைநிலம் ஆயத்தம் உள்ளதாக பண்படுத்தப்பட வேண்டும். அப்போ இங்கே இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஆதாம் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்ல எல்லாமே ஆதாமுக்கு கீழ்ப்படிந்தன்னு பார்க்கணும். அப்போ ஏன் அதை கீழ்ப்படிக்கப்பட்டன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்யார்? உண்டாக்கப்பட்ட எல்லாத்தையும் வந்து உருவாக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய ஆதாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவர் செய்தபடியினால் வார்த்தையினால் சொல்ல ஆதாமுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சார். அப்போ பார்க்குறோம், உருவாக்கப்பட்ட இவைகள் எல்லாம் தேவன் எதை கொண்டு உருவாக்கினார் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டுதான் உருவாக்கினார். அதனால தான் உருவாக்கப்பட்ட வார்த்தைக்கு மட்டும்தான் அது கீழ்ப்படியும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால், நாங்கள் பேச போகிற ஒவ்வொரு காரியங்களும், எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நவமான பாசைகளாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல பாசைகள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் அந்த 10 கற்பனையில் பார்க்குறோம்,
வார்த்தைகளை அந்த ஒரு வார்த்தையை பற்றி வருது எப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல காரியத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல நாவுள்ள ஒரு வார்த்தைகளாக எங்களோட வார்த்தைகள் இருக்கணும். என்னன்னு சொன்னால் என்னத்துக்காகன்னு சொன்னால் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீரழிஞ்சு ஒரு வாழ்க்கை அழிக்கப்பட்டு போகிறது என்பதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளுற அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், நீ இதை பண்படுத்தி இதை உருவாக்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இவருடைய சந்ததி வாழ வேண்டும் சொன்னால் இவருக்கு சாப்பாட்டுக்கு இந்த இதிலேருந்து பயிரிட வேண்டும், சாப்பிட வேண்டும், அதை உருவாக்கி கொள்ளன்னு சொன்ன உடனே ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ உருவாக்கி கொள்ள ஒரு அதிகாரத்தை தேவன் எங்களுடைய நாவிலையும் வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு வார்த்தையினால் அதிகாரத்தை கொடுத்தார். வார்த்தையினால் எல்லாருக்கும் உருவாக்கின ஆண்டவர் எங்களுடைய நாவிலே ஒரு உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ அதை என்ன காரியம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பேசுகிற வார்த்தை ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுடைய நாவிலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21வது வசனம் நீதிமொழிகள் 18:21. La mort et la vie sont au pouvoir de la langue. Quiconque l'aime en mangera les fruits. Amen. Amen. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இங்கே பார்க்குற எங்களோட நாவில இருக்கிறது என்னன்னா நாங்கள் எங்களோட நாவில இருக்கிற அதிகாரம் என்ன என்பதை நாங்கள் சில பேர் வந்து புரிந்து கொள்ளாமல் பேசுகிற என்னன்னு தெரியாமல் எல்லாம் பேசுவாங்க. அப்போ நாவின் அதிகாரம் ஒன்றை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதான் வேதத்தில் சொல்லப்படுறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் மரணம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு சீரழிந்து கீழ்த்தனமான ஒரு சூழ்நிலை போதென்ற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். உருமாற்றுகிற வல்லமை கொண்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அது உருவாக்க முடியும். வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உருவாக்க முடியும், அதை அழிக்கவும் முடியும். எப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உருவாக்கினதையும் அழித்ததையும் கொடுத்த ஒரு காரியத்தை அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய நாவிலே பிறக்கிற வார்த்தைகள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாங்கள் எங்களோட வார்த்தையில் சில நேரம் நாங்கள் யாரையும் பேசைகளே சொல்லுவோம், இவங்க உருப்பட மாட்டாங்க, இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. சில கோவம் பிறகு யாரையும் சாபமான வார்த்தைகள் எங்களோட வாயிலிருந்து பேர் நல்லா இருக்க மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க, இது ஒன்றுக்கு முதமாக போகும் என்று சொல்லி சிலர் பிள்ளைகளை பார்த்து எல்லாம் பேசிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை என்ன எப்படி இருக்குமென்று சொன்னால் எங்களுடைய நாவிலேருந்து புறப்படுகிற அந்த ஆவி அது என்ன செய்யுமாண்டா அது போய் கிரியை நடப்பிக்கிறதுக்கு அது தொடர்ந்து அதை கிரியை செய்து கொண்டு இருக்குமா. என்னன்னு சொன்னால் எங்களுடைய நாவிலேருந்து வருகிற அந்த அதிகாரத்தை வந்து ஆண்டவர் பார்க்குறார். அடுத்தது வந்து இந்த பாதாளம் பார்க்குது. என்ன ஆண்டவர் பார்க்குறார், ஒன்று பிசாசு பார்க்குது. நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைகளை அதே நேரத்தில் இந்த பரலோகம் பார்க்குது, பாதாளம் பார்த்து கொண்டு எங்களோட நாவிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வந்து அது வந்து ஆவியா வெளியில் போய்களை வந்து அது எப்போவுமே அந்த கிரியையில நடப்பிக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளதாக இருக்குமா அந்த வார்த்தையை விட்டு அந்த நிமிஷத்துலேருந்து. அப்போ நாங்கள் ஒன்றை உருவாக்கணும்னு சொன்னால் நாங்கள் கடந்த முறை பார்த்த ஒரு வசனத்தை என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லியிருக்க அது ஒரு நல்ல வார்த்தை. ஏற்றுவீர் அவர் ஏற்றுவார். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், சத்துருவாலை இதை மேற்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னால் இவங்க விசுவாசத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை வந்து ஆண்டவரை மிஞ்சி சத்துருவாலை செயல்படுத்த முடியாது. அப்போ நிச்சயமாக ஆண்டவர் ஏற்றியே தீர்வார். என்று சொன்னால் அவரை நம்பி சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதை சத்துரு மேற்கொள்ள விட மாட்டார். ஆனால் ஒரு ஆளை பார்த்து இவர் நாசமாக தான் போவார்ன்னு சொன்னால் அந்த வார்த்தையை சத்துரு பிடிச்சு வச்சு எப்பவுமே வந்து அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆயத்தம் உள்ளதாக இருக்குமா. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குமா. இப்போ சில மனிதர்களை நாங்கள் பார்த்த மனுஷன் ஒரு 3 விதமான மனிதர்களை நாங்கள் பார்ப்போம். ஒரு விதமான மனுஷர்கள் வந்து எப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் ஊக்கப்படுத்துவோம், இல்லை செய்யுங்க நல்லா வரும், இதை நீங்கள் இந்த விஷயத்தை படித்தா நல்லா வரும், அல்லது இந்த வேலையை செய்தால் நல்லா வரும், அல்லது ஒரு காரை பழக போகிறீங்க, இது பழகினா நீங்கள் ஓடுவீங்க, உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாக அமையும். ஒரு தொழிலை செய்ய வலிக்கிட்டாலும் இதை நீங்கள் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக அமையும், செய்யுங்கன்னு ஊக்கப்படுத்துவாங்க. இன்னொரு விதமான மனுஷர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இது சரி வராது, என்னென்னு சொன்னால் இது உங்களுக்கு செட் ஆகாது, மனதை முறிச்சிடுவாங்க உடனே. அவங்களோட வார்த்தை என்னென்னு சொன்னால் அழிக்கிற வார்த்தை. முதல் ஒரு வார்த்தையை பார்த்தாங்க அது உருவாக்கும், இன்னொரு வார்த்தை ஒரு காரியத்தை செய்ய போகிற மண்டைக்கு அது சொல்லுவாங்க இது உங்களுக்கு சரி வராது,
இது உங்களால் முடியாதுன்றீங்களே, இவங்க முயற்சி செய்கிறவங்களோட மனம் முறிஞ்சிடும். வேண்டாம், அந்த வார்த்தை நாவின் அதிகாரம் அது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பல விதமான ஆக்களை சந்திச்சிருக்கலாம். இப்படி எத்தனை பேர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நீங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுக்கல, இது உங்களுக்கு சரி வராது, செய்ய மாட்டீங்க அப்படி என்று சொன்னால் அது உண்மையிலே அந்த நாவின் அதிகாரம் அதை அழிச்சிடும். ஆனால் இதை முடியும், நீங்கள் முயற்சி செய்து பாருங்கன்னு சொன்னால் அவங்களை எப்படியும் அதில் மேலே வந்து அதில் ஒரு வெற்றியை காணக்கூடியதாக இருக்குது. ஒரு ரெண்டாவது மனுஷன். இன்னொரு விதமான மனுஷன் இருக்கான், எதுவும் கதைக்க மாட்டாங்க, நல்லது கெட்டது எல்லாம் கதைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டு போவாங்க. ஆனால் அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால் அந்த நாவ அடக்கத்தை வீட்டில் பார்க்க முடியாது. இது வெளியில் தெரியாது, இது வீட்டில் உள்ள ஆக்களுக்கு தான் தெரியும். என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்ல முடியாத ஒரு ஆக்கள் இருந்தாலும் வீட்டில் வரைக்கும் அந்த டென்ஷன் அங்கே வேற வார்த்தையில வந்து வெளியில் மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கான் தான் தெரியும். ஒரு தகப்பனுடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு தெரியும், எப்படி எங்கள் அப்பா கதைப்பாருண்டு, அம்மான்ற வார்த்தையும் பிள்ளைகளுக்கு தெரியும், கணவருக்கும் தெரியும். அப்போ இன்றைக்கு இந்த மூன்றாவது மனிதர்களாய் நாங்கள் இருப்போமாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மூன்று விதமான மனிதர்களை பார்க்கிறோம். ஒருவர்கள் உற்சாகப்படுத்தி அந்த நாவின் அதிகாரத்தால் உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு மனிதர், இன்னொருவர் எப்போவுமே இது முடியாதுன்னு அவங்கள தள்ளி விட்டு அவங்கள கடைசி கீழே கொண்டு போயிடுவாங்க. நாவின் அதிகாரத்தின் வல்லமை. அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் இது உங்களால் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய மாட்டீங்க, விடுங்க வேறு என்ற பார்மெண்ட் சொல்லல, அந்த முயற்சி இந்த நாவின் அதிகாரத்தின் இந்த வல்லமையால் அது தோற்கடிக்கப்பட்டு போயிடும். ஆனால் குடும்பங்களுக்குள்ள வர பிரச்சனை இல்லை, நல்ல பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள், நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்க இந்த நாவிலேருந்து என்ன வார்த்தைகள் வருது. அப்போ நாங்கள் எங்களை இப்போ இந்த இதயத்தை நாங்கள் இப்போ ஆராய விடுவோம்னு சொன்னால் ஒரு பிள்ளைகள் பிளவிடைக்கெல்லாம் இவன் உருப்பட மாட்டான், இவர் இப்படியே தான் போவான், நாசமாக தான் போவான்னு சொன்னால் இந்த நாவின் அதிகாரம் இந்த வல்லமை வந்து இது திருப்பி வந்து அந்த யாரை அந்த அபத்தமான ஒரு வார்த்தையை சொன்னாங்களோ அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அது ஆயத்தம் உள்ளதாக இருக்கு. ஒரு பிள்ளையை பார்த்து நாங்கள் அப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் இவன் இப்படித்தான் போவான்னு சொன்னால் இப்படித்தான் போவான். ஏன்னு சொன்னால் அந்த அதிகாரம் நாவின் அதிகாரம் அந்த அது வந்து ஒரு சாபமான வார்த்தை. அந்த அதிகாரம் திருப்பி அவங்கள பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ஒரு குடும்ப பிரச்சனை வந்தால், ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தால் எங்கேயாவது போய் சாபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஊரில் ஏன்னா அந்த கிணத்துக்கு விழுந்து சாபம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கடைசியாக கிணத்துல விழுந்தான் சாவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நாவின் அதிகாரத்தை அந்த வார்த்தையை விட்டு அந்த நிமிஷமே பிசாசு பிடிக்குது. அது பிடிச்சி வச்சு திருப்பி அந்த சிந்தனை எப்போ பிரச்சனை வந்தாலும் அந்த மைண்டில் அதைத்தான் கொண்டு வர, நீ போய் கிணத்துக்கா விழு, கிணத்துக்கா குதி. இப்போ இங்கே ரெயின்ல எல்லாம் விழுந்து சாகிறாங்களே என்னன்னு சொன்னால் அவங்களை அப்படி சொல்லிடுவான், நான் ரெயினுக்கு குதிப்பேன். சில பேர் அந்த தூக்கு போடுவாங்க ஊரில், அவங்க வந்து அப்படியே தான் சாவாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களோட அதிகாரம், அவங்களோட நாவில இருந்து விட்ட அதிகாரம் அந்த நாவின் வல்லமை. ஆகவே நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்றால் இன்றைக்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரின் வந்து உருவாக்குகிற தேவன், அவர் வார்த்தையினால் இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். எல்லாத்துக்கும் அவருடைய வார்த்தையினால கட்டளை கொடுத்தார், எல்லாம் கீழ்ப்படிஞ்சது. அதே அதிகாரத்தை ஆதாமின் நாவிலே வைத்தார், ஆதாமுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சது. ஆதாம் எந்த மிருகத்துக்கு என்னென்ன பெயர் வச்சாரோ அதன் அந்த சுபாவங்கள் அந்தந்த மிருகத்தின் அந்தந்த சுபாவங்கள் படி எல்லாமே கீழ்ப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உருவாக்க வேண்டிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு மனிதனுடைய வார்த்தை வாயில இருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம் ஒரு ஜீவன் உள்ளதாய் வருகிறதா அல்லது அது சாபம் உள்ளதாக இருந்த ஒரு மரணத்தை உருவாக்குகிறதா? அப்படி தன்னுடைய வாயினாலே தனக்கு வந்து வியாதியை வருவித்துக் கொண்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் கொடுத்த அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷன் தன்னுடைய நாவின் அறிக்கையினால் வியாதிப்பட்டு மரித்து போனதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் அவருடைய டென்ஷன் பட்டு கோவப்பட்டு அவர் விட்ட வார்த்தைகள் நிமித்தம் அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு எப்படி அது தீமையாய் மாறணும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Le pharaon dit à ses serviteurs, pourrions-nous trouver un homme tel que celui-ci, qui a en lui l'esprit de Dieu? Amen. Amen. 38ஆம் வசனம் 57வது பக்கம். அதற்கு அவன் என் மகனே உங்களோட கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை
பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். ஆமென். பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்களாம். நிலைமையில பாதாளத்தில் எங்க ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்றார், என்னுடைய நிலைமையிலே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். இவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? இவருக்கு யாக்கோபு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்குடைய மகன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். அவர்கள் சொல்லியிருக்கு, இந்த சகோதரர்கள் ஆண்டு கொள்ளுவாய், நீ சகோதரர்களுக்குள்ள நீ பெரியவனாயிருப்பாய், ஜனங்கள் ஜாதிகள் உன்னை வணங்கும், ஜனங்கள் உனக்கு மண்டியிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், இந்த ஜனமெல்லாம் பெருகி இருக்கும் அப்படி என்று சொல்லி ஆசீர்வாதிச்சு விட இவர் சொல்றார், என்னுடைய நிறைமையில சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீங்களா வார்த்தை. அவர் ஆசீர்வாதம் அவர் சொல்லியிருக்கலாம், என்ன நீங்கள் இந்த நிறமேற சஞ்சலத்தோட பரலோகத்துக்கு போய் செய்ய போறீங்கள் என்று சொல்லியிருந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். பாதாளத்துக்கு போக சொல்லி அவர் தனக்கு என்ன செய்யறார், சாபத்தை வருவித்துக் கொள்றார். அவன் இந்த பாதாளத்துக்கு போக சொல்றாராம். அடுத்த வசனத்தை பார்ப்போம், அவர் என்ன வாயில இருந்து வருதுன்னு சொல்லி. அப்ப இப்படி தன் வாயால அறிக்கை செய்து, உங்களோட வாழ்க்கையை வாயால நாங்கள் அறிக்கை செய்யக்கூடாது, நான் வருத்தத்தோடான் சாவேன். அப்ப கிட்ட ஒரு ஆட்கள் சொன்னாங்க, நான் அந்த வருத்தம் சின்ன ஆளா போய் சாவனாமன்ற ஒரு ஆள் சொல்லுது என்று சொன்னால் எவ்வளவு விசுவாசம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்க நீங்கள் உங்களோட சந்ததியை காண வேண்டும், உங்களோட சந்ததி பிள்ளைகளையும் காணுவாய் என்று வேதத்தில் ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப இவங்களோட விசுவாசத்தை பாருங்க. சில பேர் குடும்பத்துல சண்டை வந்தோடனே இந்த கடவுளை என்ன கொண்டு போவதே இல்லை, இவங்களோட இருக்கிறத விட நான் வேலையை செத்து போகலாம். என்ன சில பேர் நான் பூவும் பொட்டோடையும் சாவம் சில பொம்பளை சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களை பிள்ளைகளையும் கண்டு சந்ததியின் ஆசீர்வாதத்தை காணும் வரை உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப இப்படியான வார்த்தைகள் எல்லாம் விடக்கூடாது. இவங்களோட இருக்கிறத விட சாகலாம், தாங்க இல்லாம இருக்குது, என்ன பெரிய தொல்லியா இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், கோம்பரைக்க கணவரை மனைவி பேசினா நீங்கள் உடனே உங்களோட வாயை திறந்து நவமான பாசைகளை பேசணும். நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்லா பேசு. அல்லது நீங்கள் பேசாமலே இருந்து ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு கணவன் மனைவி பேசினா என்ன செய்யணும், ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். எனக்கு நல்ல மனைவியா தந்திருக்கார், மனைவியை கண்டாடையவரான் பாக்கியவான். என்ன அந்த அந்த வசனம் இருக்குது, மனைவியை கண்டடைகிறோம் பாக்கியவான். அப்போ மனைவி பேசிக்கலாம் நாங்கள் சொல்லணும். அப்போ நாங்களுடைய வார்த்தையால் ஏன்னா வார்த்தையை தான் சொல்லுது. அப்போ அந்த நரமயிரோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறான். ஆனால் அதே போல அவருக்கு நடந்தது. நாங்கள் இந்த வார்த்தையில் தொடர்ந்து தியானிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையின்படி என்ன செய்வோம்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், தாயின் கருவியில் எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிற நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், நாங்கள் பெருக வேண்டும். ஆறாக ஏதோ தோட்டத்தில் விட்டு பலிகி பெருகுங்கன்னு தான் சொல்லி சமுதாயத்தை உருவாக்கினார். பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க சொல்லித்தான் ஆண்டவர் எங்களை படைச்சிருக்கிறார். தாயின் கருவில தெரிஞ்சு கொண்டு எல்லாருக்கும் குடும்பம், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் துணை, ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆண் துணை, பிள்ளைகள் சந்ததியை பக்தி உள்ள சந்ததியை ஆண்டவருக்கு பக்தி உள்ள விருத்தி உள்ள சந்ததியை உருவாக்க சொல்லித்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரே தவிர நாங்கள் எங்களுடைய வாயினாலே நாங்கள் சாபத்தை தேடிக்கொண்டு நாங்கள் வியாதிப்பட்டு போகக்கூடாது. அதுதான் இந்த வார்த்தையிலேருந்து இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். எங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாய் எங்களுக்கு அது ஜீவன் உள்ள வார்த்தைகளாக தான் புறப்பட வேண்டும். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கு. நாங்கள் இது இரண்டாவது பாதியை நாங்கள் பார்க்க போறோம். ஜீவன் அடைந்தவர், ஜீவன் உள்ள வார்த்தை, விசுவாசத்தில் சொன்ன வார்த்தைகளில் ஜீவன் அடைந்தவர்கள் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி ஆசீர்வாதமான சந்ததியை குறித்து பார்க்க போறோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதா இருக்கணும், உயிரடைய செய்யணும். ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தக்கூடியவர்களாக எங்களுடைய நாவிலிருந்து எங்களுடைய வாயிலிருந்து வார அந்த ஆவி வாழ்த்தக்கூடியதாக வாழ வைக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆமே. அடுத்த காரியத்தை பார்ப்போம். அப்ப நாங்கள் நல்ல வார்த்தைகளை யோசிக்கணும். கோபம் விரைக்கல உடனே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய இதயத்தில் இருக்கணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பாயா. அந்த வார்த்தை வந்துட்டா உடனே தணிஞ்சிடும். ஆனால் முடியாது, அது அப்போதான் வெடிக்கும், அது பெரிய குண்டுகளாக வெடிக்கும். என்ன வார்த்தைகள் இருதயத்திலேருந்து வெளிப்படும். அப்போ அந்த அடக்க முடியாது. அந்த நேரத்தில் யாராலும் வார்த்தை இருந்தாலும் மிகப்பெரிய கடினமான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய வாயை அடக்க வேண்டும், நாவை அடக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அது மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வார்த்தை எங்களோடு பேசுதுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. ஏன்னு சொன்னால் எங்களோட வாயிலிருந்து ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை மட்டும்தான் இண்டையிலேருந்து புறப்படணும். அதுக்காக நீங்களும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும், எனக்கா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமா ஆண்டவர் செய்வார். அப்ப யாக்கோப்பு என்ன செய்யறார், ஒரு நிகரில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றவர். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. அவர் எப்ப எல்லாம் கோபம் வந்து வேதனைப்படுறாரோ அவருடைய வார்த்தையில வாயில இருந்து என்ன எல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அடுத்த வசனம்
நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அப்போ நாங்கள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் பிரியமான வார்த்தைகளாக நாங்கள் பேச வேண்டும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் மறந்து போய் கூட எங்களோட வாயிலிருந்து ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நல்ல தேவ வார்த்தைகளை மனதில் வச்சு நாங்கள் பேச பழக வேண்டும். அப்போ கோபம் பெறைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். இந்த வார்த்தையிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் யாக்கோபு சொல்கிறார், என்ன சஞ்சலத்தோட என்ற ஆவியை நீங்கள் போக பண்ண போறீங்களான்னு சொல்கிறார் ஒரு வார்த்தையில். இன்னொரு வாசனம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Tous ses fils et toutes ses filles vinrent pour le consoler, mais il ne voulut recevoir aucune consolation. Il disait, c'est en pleurant que je descendrai vers mon fils au séjour des morts, et il pleurait son fils. Amen. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தார். ஆமாம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 35 துக்கத்தோட என்ன செய்வாராம், பாதாளத்தில் இறங்குவன் சொல்றார். இன்னொரு வசனம் சொல்றார், நரமையில சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ண போறீங்களாண்டு. சஞ்சலம் அப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்தது, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இவருடைய வாயத்திறந்த என்ன செய்து துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவன், சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்குவன். அப்போ இவருடைய வார்த்தைகள்லாம் இவருக்கு கடைசியில இவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் ஒரு வியாதிப்பட்டு போனார். இவருடைய வார்த்தையின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தவர் ஆண்டவர், அவருக்கு தகப்பன் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இவர் மட்டும் இவருடைய வார்த்தையினால் என்ன செய்கிறார், வியாதிப்பட்டார். அப்போ இங்கே பார்க்குறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு வசனத்திலையும் வியாதிப்பட்டு யாரும் மரிக்கல. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் வியாதிப்பட்டு மரிக்கல, வயது முதிர்ந்து மரித்தார். ஈசாக்கு அப்படியா வயது முதிர்ந்து தான் மரித்தார். அவருடைய சந்ததியில் வந்த ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோப்பு மட்டும் இவருடைய டென்ஷன் ஆயக்கு எல்லாம் இவர் வார்த்தையை விட்டு 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 என்ன செய்யறாண்டா இவருக்கு வியாதி வந்துட்டு. அப்போ ஜோசேப்புக்கு போய் அறிவிக்கிறாங்க, உங்கள் தகப்பன் வியாதிப்பட்டு இருக்கிறாரு. அதான் நாங்கள் முதல் வாதிச்சோம். அப்போ வியாதியை வந்து நாங்கள்லாம் பெருவிச்சு கொள்கிறோம் எங்களுடைய வார்த்தைன்னு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், எங்களை படைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் மாறாத தேவன், அவர் எங்களை சுகபலமாக வாழ வைத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சுகமாக வைத்திருக்கிற காலத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நாங்கள் வியாதிப்பட்டிருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வார்த்தையினால நாங்கள் விட்ட வார்த்தைகள் சில நேரம் அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் போய்க்குள்ள ஒரு வாகனம் கூட வருவதில்லை, எங்களை அடிச்சாண்டேன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பிரச்சனையான நிமித்தம் ஏதாவது ஒரு அச்சிரன் கூட படுவதில்லை அப்படியான்னு சொல்லி சிலவர் வார்த்தையில சொல்லுவாங்க. என்ன அந்த வார்த்தை போன அடுத்த நிமிஷமே அந்த வார்த்தை வந்து கிரியை செய்ய துவங்கிடுமா. அது என்ன செய்யுமான்னு சொன்னால், ஆறாவது ஒரு லைசன்ஸ் இல்லாத ஒருத்தன் கார் எடுப்பான், போய் அவங்களுக்கு தெரியாது, அவன் போய் கார் எடுப்பான், இல்லை ஒரு வாகனம் எடுப்பான், ஒரு மோட்டர் பைக் எடுப்பான், இல்லை ஒரு துரோத்தினத்தை எடுத்துக்கொண்டு எப்போ நீங்கள் வருவீங்களோ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன வார்த்தை மறந்திருந்தாலும் அது வந்து கணக்காக நீங்கள் ரோட்டில் வந்து அடிப்பான். விழு மாடி ஏன் அடி விழுந்தான்னு தெரியாது. நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அறிக்கை செய்து நல்ல ஆண்டவரே நல்ல ஜெபத்தோட பக்தியாக இருப்போம், அடி விழுந்துட்டு. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் ஆண்டவரை கேட்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது, நான் நல்லா தானே இருந்தேன், நான் உண்மையாக தானே இருந்தேன், வார்த்தையின்படி தானே வாழ்ந்தான், நல்லா ஜெபிச்சு போட்டு தான் வெளியில் போனான், ஏன் நடந்தேன்னு சொன்னால் எப்போவோ ஒரு நாள் நாங்கள் தவறுதலாக விட்ட வார்த்தை தான் பலிச்சது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய வார்த்தை எங்களுடைய வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த யாக்கோபு வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, நான் சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்குவன், துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவன் என்று சொல்லி இவர் சொல்லி 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 இந்த யாக்கோபுக்கு இந்த வியாதி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு வந்தது. ஏன்னு சொன்னால் இவருடைய வாயின் அறிக்கை வந்து அது இவருக்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருந்திருக்கு. அந்த ஆள் ஆனால் இவரை வந்து அந்த சத்துரு வந்து இவரை பிடிச்சி இவரை வியாதிப்பட்டு இவர் கடைசி நேரத்தை வியாதிப்பட்டு தான் மறுநாள் அடைய வேணும்னு சொல்லி அந்த வார்த்தை நாவின் அதிகாரம் இவருக்கு வாழ்க்கையாக மாறிட்டு. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய், எங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய், எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நாவினுடைய வார்த்தைகள் அந்த ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் டென்ஷன் ஆகினதால இவருடைய வாழ்க்கையில் வந்த டென்ஷன் ஆகி
கோவப்பட்டு வார்த்தையில விட்டதால இவருடைய வாழ்க்கை வியாதிப்பட்டு மரித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் முதல் பார்த்தோம் மரணம் ஜீவனின் நாவின் அதிகாரத்தில் இருக்கணும். இப்ப மரணம் எப்படி ஒரு மனிதன் வியாதிப்பட்டு மரிக்கிறதோ, மரணமோ சாவமோ எப்படி வருதுன்றதை குறித்து பார்க்கிறோம். இப்ப ஜீவன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்ப ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு வருஷருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அதுவும் யாக்கோப்புடைய சந்ததியிலாம் நடந்தது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. Que des peuples te soient soumis et que des nations se prosternent devant toi. Sois le maître de tes frères et que les fils de ta mère se prosternent devant toi. Maudit soit quiconque te maudira et béni soit quiconque te bénira. Amen. ஆமென். 27, 27, 29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இங்க பார்த்தோம்னு சொன்னால் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் தன் பிள்ளைகளை, 12 பிள்ளைகளை. அப்ப இங்க யாக்கோபு என்ன செய்யறார்? யாக்கோபுனுடைய ஆசீர்வாதத்தை இவர் கடைசி நேரத்தில் இவர் நாவினால விட்ட அறிக்கையினால நான் பாதாளத்துக்கு போவன், சஞ்சலத்தோட சாவன் அப்படி என்று சொல்லி இவர் நாவினால விட்ட அறிக்கையினாலே இவருடைய கடைசி காலம் வியாதிப்பட்டு இவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனா அதே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உன்னை ஜனங்கள் சேவிக்கவும் உன் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். இப்ப இந்த ஆசீர்வாதம் யாக்கோபு ஆசீர்வதித்தது ஜோசப்பு. உன்னை ஜாதிகள் சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் என்று சொல்லி யாக்கோபு ஜோசப்பை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நாங்கள் இங்க பார்க்கிறோம் என்று சொன்னா ஜோசப்புக்கு ஆண்டவர் தரிசனங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார். இந்த யாக்கோப்பை ஈசாக்கு ஆசீர்வாத ஆசீர்வாதங்கள் இல்லாம அங்க சந்ததியை போய் சேருது பாருங்க. ஏன்னா அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எப்பவும் ஆசீர்வாதம் என்னதான் பிளவிட்டாலும் நீ இந்த பிள்ளையை இனிமேல் விட மாட்டாய் இயேசுவின் நாமத்தினால. நீ நல்லா தான் இருப்பாய். இனிமேல் நாங்கள் எப்போவுமே நாங்கள் சொல்ல வேண்டிய எங்களோட பிள்ளைகளையோ எங்கேயுமே நானும் இந்த வார்த்தையை இதை ஆயத்தப்படுத்த என்னுடைய இருதயமும் குத்தப்பட்டது. ஏன்னு சொன்னால் நாங்களும் கோவம் பெரியல வார்த்தையில விட்டுருப்பேன், சில வார்த்தையில மறந்திருக்கலாம். நான் என்ன செய்தனோ என்றதை என்னுடைய இருதயத்தை நான் தேடத்தக்கதாக நினைக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அது மிக கவலையா இருந்தது. ஆனாலும் கோவம் பெரியக்க நாங்கள் பேசுறோம், சில நேரம் வார்த்தையில விட்டுரும். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம் சொன்னா அது சந்ததிக்கும் அது வருது. யாக்கோபு ஆசீர்வாதம் ஜோசேப்புக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்ந்தது. இன்றையில இருந்து அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு ஜெபிச்சு தனி ஜெபத்துல ஜெபிச்சு நீ நல்லா இருப்பா அதுக்காக அப்பா என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு நாங்கள் போய் செய்யற எல்லா திருதாளங்களையும் செய்யக்கூடாது. என்ன எங்களை ஆசீர்வதிக்கலாம் என்ன சொன்னாலும் எங்களை நல்லா செய்யணும்னு சொன்ன மாதிரி எங்களை ஆசீர்வதிக்கான்னு சொல்லி நாங்கள் அந்த பிள்ளைகளை விடக்கூடாது. நாங்களும் அதுலேருந்து விடுதலை ஆகணும். என்னென்னு சொன்னால் இந்த சந்ததிக்கு சாபம் பெறக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் ஆசீர்வதித்து நீ இனிமேல் இந்த பிள்ளைய விட மாட்டாய், நீ நல்லா இருப்பாய், திருந்துவாய், உன்ற சந்ததி வாழும், நீ நல்ல வேலை செய்வாய், நல்ல சொல்லு கேட்ட பிள்ளையா இருப்பாய். இப்படித்தான் எங்களுடைய வார்த்தையில பெறணும் பார்க்க எல்லாற்ற வாயிலும். ஏன்னா கணவன் மனைவியை வாழ்த்தணும், மனைவி பிள்ளைகளை வாழ்த்தணும், தகப்பன் பிள்ளைகளை வாழ்த்தணும். இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நிமித்தம் இந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட ஜீவன் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றையிலிருந்து நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்ப இங்க பார்த்தோம்னா ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். அவர் வாசி அந்த பிள்ளைய வாழ்த்துறார். எப்படி எஜமானா இருக்கிறார்? இந்த வார்த்தைகள், இந்த வாழ்த்துகள் எப்படி அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்ததை குறித்து நாங்கள் வசனங்கள் கூட நாங்கள் பார்க்க போறோம். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். இது யோசேப்புக்கு வந்துட்டு இந்த ஆசீர்வாதம். என்ன யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்துட்டு. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இதுல 6 விதமான ஆசீர்வாதங்களை இங்க பார்க்கிறோம். யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் 6 விதமான ஆசீர்வாதங்களை காணக்கூடியதா இருக்குது. அந்த சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி போய் சேர்ந்தது? என்ன எங்களுடைய நாவு அடக்கம் உள்ளதா இருக்க வேண்டும். அதான் எவ்வளவு கோபம் வந்தாலும்
நாங்கள் மிக மிக எல்லாத்தையும் உட்டாலே யோசிக்கணும். நாங்கள் வர்ற வார்த்தை எங்கே மட்டும் போய் அடிக்குமென்னு சொல்லி. அப்போ அது எங்களுக்கே இப்போ யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபுக்கே அவருடைய நாவின் வார்த்தை பலிச்சேன்னு சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு என்ன கர்த்தரை முகமுகமாக சந்தித்து அவரோட விடாமல் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு நாங்கள் இன்றைக்கு எங்களால் அந்த அளவுக்கெல்லாம் ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஒரு நேரம் ஜெபத்தை ஜெபிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ அப்பலாத்துக்கு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபுக்கு அந்த வார்த்தை பலிச்சேன்னு சொன்னால் எங்களுடைய நாவுகள் எவ்வளவு அடக்கம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் மிக மிக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில இந்த எங்களுடைய சிந்தனைகள் மாறும், மனம் வேதனைப்படும், நாங்கள் தடுமாறலாம். ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் நடக்குது, இதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கேன்னு சொல்லி சில நேரம் வார்த்தைகளை கண்டபடி விட வேண்டிய வரும். ஆனாலும் விசுவாசத்தோட ஆண்டவர் எங்களை அழைத்தவர், தாயின் கருவில் தெரிஞ்சு கொண்டவர். நாங்கள் எப்படியோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம், ஆண்டவருடைய வார்த்தை அறிஞ்சிருக்கிறோம்னு சொன்ன அந்த விசுவாசம் தளராத அந்த விசுவாசத்தோட எப்பவும் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுவோம்னு சொன்னால் இங்கே நாங்கள் பார்க்க போகிற ஆசீர்வாதங்கள் எப்படி சந்ததிக்கு போய் சேர்ந்ததோ அதே போல எங்களுடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஆமே. அப்போ நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசணும். இப்போ நாங்கள் வாசிக்க போகிறோம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6ல் இருந்து 9ஆம் வசனம் வரை. இந்த ஆசீர்வாதம் தகப்பன் பிள்ளையை ஆசீர்வாத ஆசீர்வாதம் சந்ததிக்கெல்லாம் இப்படி போய் சேர்ந்தது. அப்போ அது எங்களுக்கும் தான் என்ன சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கும். இந்த வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கும், வாழும். ஆண்டவர் சந்ததி சந்ததியாய் எங்களுடைய பிள்ளைகளையும் காண்பாய் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இருக்கு. அந்த வாக்கு தத்தம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அந்த வார்த்தையின்படி நாங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையில வாசித்து தியானிச்சு இந்த விசுவாசத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு செல்ல போகிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படித்தான் கதைப்பாங்க, தாயப்பனும் அப்படித்தான் கதைப்போம் நாங்கள். ஆமே. வாசிங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6லேருந்து 9. Il leur dit, écoutez donc ce songe que j'ai eu. Nous étions à allier des gerbes au milieu des champs. Et voici ma gerbe se leva et se tint debout, et vos gerbes l'entourèrent et se prosternèrent devant elle. Ses frères lui dirent, est-ce que tu régneras sur nous? Est-ce que tu nous gouverneras? Et ils haïrent encore davantage à cause de ses songes et à cause de ses paroles. Il eut encore un autre songe, et il le raconta à ses frères. Il dit, j'ai eu encore un songe, et voici le soleil, la lune et 11 étoiles se prosternaient devant moi. Amen. Amen. 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொற்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்ப இங்க பார், இப்ப இந்த வார்த்தை யாக்கோப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறேன். என்ன ஜாதிகள் உன்னை வணங்கும், ஜனங்கள் உன்னை சகோதரர்களுக்கு நீ எஜமானா இருப்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை அவருடைய பேரனுக்கு யாக்கோப்புடைய மகனுக்கு இந்த வாக்குத்தத்தம் பலிக்குது. அப்படின்னு சொன்னால் அவர் சொல்றார், சகோதரருக்கு நீ எஜமானா இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். அப்ப இங்க இவருக்கு சொற்பனத்துல ஆண்டவர் கொடுத்துட்டார். என்னன்னு சொன்னா அரிக்கட்டுகள்ல 11 அரிக்கட்டுகள், சூரியன் சந்திரனும் 11 அரிக்கட்டுகளும் தன்னை வணங்குதுன்னு சொல்லி சொற்பனம் கண்டான்னு சொல்றார். அப்ப இந்த சொற்பனத்துக்கு என்ன அதன் மூல காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் சந்ததிக்கு நேர வருகிறது. என்னன்னு சொன்னா அந்த விசுவாசத்துல சொன்ன ஆசீர்வாதம், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் என்றது அங்க ஈசாக்குன்ற பேரனுக்கு வருகிறது. அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம். வாசிங்க அடுத்தது 7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துடைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொற்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப இவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன செய்திருக்கணும், இவங்க என்ன செய்யறான்டா, சகோதரர்கள் தானே, இவங்க என்ன செய்திருக்கணும், அப்படியே கடவுள்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கணும். இவங்க என்ன செய்யறான்டா, உடனே அவங்களுக்குள்ள உள்ள அந்த அந்த என்ன மனம் என்ன செய்யண்டா, அது நிமித்தம் அவன்ல பொறாமப்பட்டாங்களாம்.
என்ன இப்ப நாங்கள் பார்க்கிறோம் இந்த வார்த்தையின்படி எல்லாம் ஒரே சகோதரர்களாக இருக்கிறார்கள். அவர் சகோதரர்களுக்குள்ள அந்த பொறாமை எரிச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் அன்பா இருந்து நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும் ஒவ்வொருத்தரையும். ஏன்னு சொன்னா ஒருவன் கிறிஸ்துவின் அன்பை பெற்று ஒரு ஆசீர்வாதம் பெற்று அவர் ஆசீர்வாதமா இருப்பார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் மகிமைப்படும். என்னன்னு சொன்னா எங்கள் எல்லாருக்கும் அவர் ஒருவரே தேவனா இருக்கிறதால ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு சொன்னா அது ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இன்னும் நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டுமே தவிர இந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா அவனை கொலை செய்யும்படியா கிணத்துல தள்ளி விட்டாங்க. இதுதான் நான் முதல் சொன்னேன். ஒருவர் எப்பவுமே ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லுவாங்க, இது நல்லா நடக்காது நல்லா இருக்காது அப்படி என்று சொல்லி ஒருவரை மட்டப்படுத்தி தாட்டி கீழே தள்ளுற ஒரு விதமான மனிதர்கள் இவர்கள் ஒரு விதமான மனிதர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் இதுதான் என்று சொன்னால் எந்த மனிதராலையும் வீழ்த்த முடியாது. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை. அவன் வேறொரு சொற்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொற்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ரெண்டும் ஒரே விதமான தரிசனம் தான். ஆனால் இதற்கான வித்து ஆசீர்வதித்ததன் மூலமாகத்தான் இங்கே ஆண்டவர் அதை அவருடைய வாழ்க்கையில் அந்த சந்ததிக்கு அதை உருவாக்கி கொண்டு வர. வார்த்தை உருவாக்கும் உருவளிக்கும். அப்ப உருவாக்குகிற வார்த்தைகள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே அது உருவாக்கக்கூடியதான வார்த்தைகளை விசுவாசமான வார்த்தைகள்லாம் எங்களுடைய நாவிலிருந்து பெருக வேண்டும். ஆமே இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த சபையில இருக்கிறோம், இன்றைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம். இந்த சபையில ஒரு நாள் பல விதமான ஊழியக்காரர், பல நூற்றுக்கணக்கான ஊழியக்காரரோ பெரிய ஒரு சபையா இந்த சபை மாறும். விசுவாசத்துல நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தருகிறார், இது மிகப்பெரிய சபையா மாறும். பல ஊழியர்கள் எழும்புவார்கள். இந்த இடத்துல இடங்கொள்ளாமல் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கே இடங்கொள்ளாமல் இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் அழைத்தது அதுக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஒவ்வொரு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார் சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அப்ப இந்த சபை இன்றைக்கு இருக்கிறதும் விட பல 100 மடங்கு பெருகும். ஆமே அப்ப அந்த விசுவாசம், அந்த ஒரு வல்லமை, அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை எல்லாருக்குமே இருக்கும். நாங்கள் இன்றைக்கு இருக்கிற இவ்வளவுட இருப்பம் இல்லை, பல பேர் நூற்றுக்கணக்கான விசுவாசிகளும் ஊழியக்காரரும் பெருகுவார்கள். ஆமே அப்ப இங்க ரெண்டும் ஒரே விதம் அரிக்கட்டுகள் வணங்கிக்கு. இப்ப சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கு. அந்த ஆசீர்வாதம் ஜாதிகள் உன்னை வணங்கு. என்ன உன் சகோதரருக்கு நீ உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் என்று யாக்கோபு சொன்னது இங்க பார்த்தா ஜோசப்பினுடைய வாழ்க்கையில அது நிறைவேறக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு அதுதான் வார்த்தை விசுவாசம் தான் கர்த்தருடைய. நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்ற காணாம விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் அசைக்கப்படாதா இருக்க வேண்டும். வார்த்தையில் வல்லமை இருக்கு. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாய் அதை உருவாக்கக்கூடிய ஜீவனை உயிரடைய செய்யக்கூடிய வார்த்தையா எங்களுடைய வாழ்க்கை எப்பவும் இருக்கும். எங்களுடைய வார்த்தைகள் ஆமே. அடுத்த வாசிங்க இன்னொரு வசனம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம். அதான் பாதிச்சுனாங்களே என்ன 42 வாசிச்சதா? இப்ப 42 வாசிங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி அவர்களுக்கு நிறைவேறினதுன்னு சொல்லி அது நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். Joseph commandait dans le pays, et c'est lui qui vendait du blé à tout le peuple du pays. Les frères de Joseph vinrent et se prostèrent devant lui, la face contre terre. Joseph reconnut ses frères, mais eux ne le reconnurent pas. Joseph se souvint des songes qu'il avait eus à leur sujet, et il leur dit, vous êtes des espions, c'est pour observer les lieux faibles du pays que vous êtes venus. Amen. Amen. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆமென். நிப்பாருங்க அப்படி. இப்ப பாருங்க, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சந்ததிக்கு மாறுது. பாத்தீங்களா? அப்ப எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை ஜீவன் உள்ளதா, ஆசீர்வதிக்கத்தக்கதா, எங்களுடைய நாவின் அதிகாரம் உருவாக்குற வல்லமை கொண்டது இங்க உருவாக்கிட்டு. பாத்தீங்கன்னா எப்படி சொன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், சூரியன் நட்சத்திரம் வணங்கினதை சொற்பனத்துல கண்டாங்க, அரிக்கட்டுகள் வணங்கினதை கண்டாங்க. இங்க உண்மையா நிஜத்திலே அது நிறைவேறிச்சு. தாயின் பிள்ளைகள் போய் என்ன செய்யறாங்க?
வணங்கினார்கள். அங்க யோசேப்பை பார்த்து அங்க அவர்கள் பஞ்சத்துக்கு அங்க உணவு கொள்ள போன இடத்த, தானியம் கொள்ள போன இடத்த அவனை கண்டு வணங்கினாங்க. இவங்களுக்கு தெரியாது. இவங்க முதல் அவன் சொல்லேகளை இவங்க என்ன செய்வாங்க, எரிச்சல் பட்டவங்க, புறாப்பட்டவங்க, இவங்கெல்லாம் குழியில தள்ளி விட்டவங்க. ஆனா இவங்களை அறியாமல் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சு. அந்த ஆசீர்வாதம் வாயின் அறிக்கை, நாவின் அதிகாரம் உருவாக்கினது. அந்த உருவாக்கி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அதை உருவாக்கி ஒருவனை அந்த தேசத்துக்கே மிகப்பெரிய ஒரு அந்நிய தேசத்துல அவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை உருவாக்கிட்டு, இன்றைக்கு நாங்கள் இங்க இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற யாரும், இதுல இருக்கிற யார் எந்தெந்த அதிகாரத்துல எப்படி ஒரு பெரிய ஆட்களா பெறப்போறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் காண்போம், இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு வேலைகள்லயும் மிகப்பெரிய சம்பளங்களோட நல்ல உயர்வான உழைப்போட இருக்க போறாங்க. அதை நாங்கள் காணுவோம். அப்ப அந்த விசுவாசத்துல ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவர் எங்களை சந்ததியை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் எங்களை பிள்ளைகளை தந்திருக்கிறார், எங்களை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர், நிச்சயமா ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆசீர்வாதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததியின் வாழ்க்கையில நிறைவேற்று. யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்று. அதுவும் சொந்த தேசத்திலே இல்ல, அந்நிய தேசத்துல. யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. எங்களை சொந்த ஊர்லயே நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சொந்த ஊர்ல பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொந்த நாட்டிலேயே ஒருத்தன் மேல வாரத்துக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும். இன்றைக்கு இந்த எலெக்ஷன் எல்லாம் நடக்கு தமிழ்நாட்டில், இங்கேயும் சரி. ஒரு தலைமைக்கு வாரத்துக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம், அவரை விழுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய சதியல், எவ்வளவு திட்டங்கள். அப்ப சொந்த தேசத்துல, சொந்த ஊர்ல, சொந்த நாட்டிலேயே எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் வாக்கு தத்தம் வல்லமை உள்ள வார்த்தை அவனை உருவாக்கினது யோசேப்பு. எங்க அந்நிய தேசத்துல உருவாக்கி அந்த தேசத்துக்கே அவனை ராஜாவாக வைக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ள வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையினால் சிருஷ்டித்த ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலும் இருந்து வருகிற வார்த்தை உயிரடையக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பாட்ட மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கின்றன. இன்றைக்கு இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அவிசுவாசப்பட்ட எந்த வார்த்தையை நாங்கள் விடக்கூடாது. ஆண்டவர் இந்த தேசத்தில் அழைச்சிருக்கிறார் எங்களை ஒவ்வொருத்தரையும். நாங்கள் இந்த தேசத்தில் வாழத்தான் வந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்க, எங்களோட பிள்ளைகள் வாழத்தான் போது, இனி பிள்ளைகள் பிறக்க போது, இனி இருக்கிறார்களுக்கும் அந்த பிள்ளைகள் இந்த தேசத்தில் மிகப்பெரிய பிரபல்யமான ஆட்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பார். அப்போ அந்த சந்ததியை நாங்கள் காணும். ஆமென். அந்த விசுவாசத்தோட இனிமேல் எங்களோட வாயிலிருந்து எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளும் எங்களுக்கு பெறக்கூடாது. நாங்கள் வியாதியோட தான் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவர். சுகபலத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்க, அதை சுதந்திரித்துக் கொள்றதுக்காக தான் நாங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் யாரையும் வியாதிப்பட்டவர்களாகவோ கஷ்டப்பட்டவர்களாகவோ எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் எங்களை அழைக்கல, தெரிஞ்சு கொள்ளையில. ஆண்டவர் எங்களை மேலான இடத்தை நோக்கி தான் எங்களை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாங்கள் எங்களுடைய இதயத்தில் அந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் நோக்கி ஜெபிப்போம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்களை தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலே நிர்மூலமாகாமல் எங்களை இதுவரை காத்து வந்த தேவன், எங்களை கொண்டு பெரிய காரியங்களையும் பெரிய செழிப்பையும் உருவாக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சு, இனி எங்களோட தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள்ல ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். நிச்சயமாக எல்லா காரியங்களையும் உயர்வானதாய்த்தான் நீர் எங்களுக்கு தெரிவீர் என்று சொல்லி ஜெபிச்சு நாங்கள் இந்த வார்த்தை பகுதி என்ற விஷயம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் ஆண்டவரே, மரணமின் ஜீவனின் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசியது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே, நாங்கள் சத்துருவுக்கு இடம் கொடுக்காமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது சத்துரு கேட்டு